ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோடுக்கு காத்துட்ருக்கோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ லைவில் வந்து ஒரு சில சம்பவங்களாக போயிட்டுருக்கு. அதை பார்க்கும்போது நமக்கு தம்பி, அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே யார் எவ்வளோ பெரிய ஆள் வந்தாலும் அவங்க ஜஸ்ட் கண்டஸ்டன் தான். அங்கே வந்துட்டு எல்லாரும் ஓட்டு போட்டு தான் அவங்கள வந்துட்டு சூப்பர்லேயும் அவங்கள ஒரு வாரமும் எவிக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன தம்பி இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கோவம் தான் வருது ஒருத்தர் பேசுகிற விஷயங்களை கேட்கும்போது பார்க்கும்போது. யாருன்னா சிவகுமாரை பற்றி உங்களுக்கு தெரியும். ஒரு பெரிய ஒரு கோல்டன் ஸ்பூன் அப்படி சொல்லலாம். சிவாஜி அவர்களுடைய பேரன். ஸோ சிவாஜி அவர்கள் நடிகர் திலகம், அவர் எப்படிப்பட்ட ஒரு நடிகர், அவங்களுடைய ஃபேமிலியில் எவ்வளோ பெரிய எல்லாமே வந்துட்டு பயங்கரமான பணக்காரங்க. அந்த குடும்பத்திலேருந்து வந்தவர் தான் நம்ம சிவகுமார். நல்ல திறமையான போட்டியாளர், அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இந்த பிக் பாஸ் கேமில் அவரோட திறமை யூஸ் ஆகுதான் கேட்டிங்கன்னா, அவருக்கு தனிப்பட்ட முறையில் யூஸ் ஆகுது தவிர டீமுக்குன்னு யூஸ் ஆகவே இல்லை. நிறைய பாதகங்களை தான் விளைவிச்சிட்ருக்கு. அவர் இறங்கி இது வரைக்கும் அந்த எல்லா ஃபிசிக்கல் டாஸ்க்லேயும் கோல் தான். அதுலேயும் பாதகம் எப்படி பார்த்தீங்கன்னா, வீட்டு பணி டாஸ்க்கில் ஃபஸ்ட் டைம் பாய்ஸ் தோக்குறாங்க. முக்கிய காரணம் இவர் தான். ஏன்னா அவர் எதுவுமே பண்ணாமல் இருந்தால் கூட வின் பண்ணியிருப்பாங்க. அவர் ஏதோ பண்ண போய் கடைசியில் வந்து கோல் ஆகிடுச்சு. நேற்று பார்த்தீங்கன்னா அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தேர்டு டிசைடர் ரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா மனுஷன் ஓடினேன் வாழ்க்கையின் எல்லா வரைக்கும் ஓடினேன்ற மாதிரி கேமை விளையாண்டு கொண்டே இருந்தேன். கடைசியில் பிக் பாஸ் வந்து எப்பா நீங்கள் விளையாடிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு அந்த கட்ஸ் இருக்குது, திறமை இருக்குது, அதை பார்க்குற அளவுக்கு எங்களுக்கு தைரியம் இல்லைப்பா, தயவு செஞ்சு உட்காந்துக்குங்க அப்படி சொல்லி கெஞ்சி அவருக்கு பதில் முத்துக்குமார் இறக்கி விட்டாங்க. இவ்வளோ இது பண்ணும்போது டீமில் ஒருத்தருக்கு வந்து கண்டிப்பாக கோவம் வரும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி தீபக் வந்து கத்தனார். யோ என்ன பண்ணுறா, உன்னால் போச்சியா பாயிண்ட் அப்படின்னு கத்தினார். இல்லைன்னு சொல்ல அப்புறமா அவரே போய்ட்டு சரி விடுங்கன்ட்டு போனார். ஆனால் இவருக்கு சுருன்னு ஏறிக்கிச்சான். எங்கேருந்து எது ஏறிச்சிங்க சொன்னால் உள்ள கோவம் ஏறிக்கிச்சு. எங்கேருந்து ஏறிச்சிங்க நரம்போவே பொட்டச்சிக்கிட்டு போயிடுச்சான். வெளியே வந்துச்சா இல்லையா, இல்லை உள்ளே தான் இருக்குது. எப்போங்க வெடிக்கும் பார்த்தியா அப்படின்ற மாதிரி இருக்குது. கண்டிப்பான ஒரு நாள் வெடிக்க போகுது. 2 பேரும் பயங்கரமாக முட்டிக்க போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு மாதிரி சண்டை போகிற கேரக்டர் தீபக் கிடையாது, ஒதுங்கி போகிற கேரக்டர். ஆனால் அப்படி லைட்டாக ஊசி குத்துற மாதிரி ஏதாவது சுருக்குன்னு பேசிட்டு போயிடுவாப்பில். ஆனால் இவர் கொஞ்சம் டெரர் பார்ட்டி போல் இருக்குது. அதேமாதிரி கேர்ள்ஸ் கிட்ட வந்து கொஞ்சம் சீன் போடுற பார்ட்டி மாதிரி இருக்குது. எப்படி விஜய் விஷால் பண்ணுறாரோ அதே மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஜே ஆனந்தி அப்புறம் ஜாக்லின் அவங்கக்கிட்டலாம் வந்து இவர் சொல்லிட்டு இருக்கார், நான் வந்து பிறக்கும்போதே பெரிய ஃபேமிலியில் பிறந்தவன், என்னை யாருமே இது வரைக்கும் திட்டினது கிடையாது. இன்ஃபேக்ட் ஸ்கூலில் கூட நான் தப்பு பண்ணனா என்னை மிஸ் அடிச்சிட்டாங்கன்னா என் ஃபேமிலியை வந்து கேட்டு முன்னாடி நிற்கும். ஏன்ப்பா தப்பு பண்ணால் டீச்சர் அடித்தாங்கன்னா கேட்டு முன்னாடி ஃபேமிலி வந்து நிற்குமா? ஏன் ஃபேமிலிக்கு வேறு வேலையே இல்லையா? என்னையா பேசிகிட்டு இருக்கீங்க? இப்படி உங்களை மாதிரி ஆட்களால் தான் ஸ்கூலில் இருக்கிற ஆசிரியர்களால் வந்துட்டு ஒழுங்காக வந்து ஒரு முடிவு எடுக்க முடியல, ஒழுங்காக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து பேசவும் முடியல, கற்றுக் கொடுக்க முடியல, பயந்து பாடம் நடத்துகிறாங்க ஐயா. இதை வேறு பெருமையாக வர சொல்கிறாங்க. அவங்க எல்லாரும் ஆஹான்னு சொல்லிட்டு வாயை பொழந்துட்டு கேட்குறாங்க. அதுலேயும் ஆர்ஜி ஆனந்தி உங்களுக்கு தெரியாதா? இந்த மாதிரி வந்துட்டு பாய்ஸ் டீமில் யாராவது குறை சொன்னாங்கன்னா இன்ப தேன் வந்து பாயுது என் காதினிலேன்ற மாதிரி கேட்பாங்க. ஜாக்லின் சொல்லவே தேவையில்ல, உனக்கு டென்ஷனாக இருக்கா, என் கண்ணத்தை வந்து கிள்ளிக்கோ, என்ன நடக்குது அப்படின்னா இருந்துச்சு. சரி, இந்த சிவகுமார் இவ்வளோ வன்மத்தோடு பேசிகிட்டு இருக்காரு. இவர் வேறு வந்து தீபக் மேலே செம்ம கோவத்தில் இருக்கிறான். அவர் சொல்லும்போது காலில் இருந்து உச்சமண்டைக்கு ஏறிச்சான். அந்த கோவம் சுருன்னு ஒரு நாள் வெடிக்க போகுதுன்னு வேறு சொல்லியிருக்காரு. இது எப்போ வெடிக்க போகுது தெரியல. அவர் வெடிக்கிறதுக்குள்ளே அவர் வெளியே வந்துடுறாரான்னு வேறு தெரியல. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். சிவகுமாரோட கேம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா இல்லையா? அதே மாதிரி இவருக்கும் தீபக்கும் நடந்த சண்டையில் உண்மையிலேயே யார் தவறு செஞ்சது, யார் கரெக்டாக இருக்காங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.